சில மொழி பிறந்து சிறக்கும். சிறந்தே பிறந்த மொழி என் மொழி. எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது. என் மொழி தான் உலகத்தில் இறைவனால் பேசப்பட்டது. இயற்கையின் மொழி என் மொழி. என்கிட்ட வந்து கற்பிக்காத. என் மொழி வந்து அதை அங்கீகரி, கீழடி அங்கீகரி அப்படின்னு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாட தோணின பொருளாக தூக்கி பெங்களூரில் வச்சவன் கீழடியில். தம்பி, எங்கேயாவது ஒரு குடியிருப்பு 2 ஏக்கரில் வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி? குறைஞ்சது 300-400 ஏக்கரில் கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழுவான். நீ ஏன் 2 ஏக்கரில் தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட? மீதியெல்லாம் என்னாச்சு? தோண்டுனா என்னுடைய தொன்மம் வெளியில் வரும். அப்போவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான், கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான், குளியலறை கட்டி வாழ்ந்திருக்கான், மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துருக்கான். அதெல்லாம் தெரிய வந்துடும்ல. ஆதிச்சநல்லூர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற? அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு. இவ்வளோ காலம் விட்டுட்டு இப்போ தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி? 6 மாதத்தில் தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்போவுமே தம்பி. திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி. ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர். அதே நாடகத்தை 60 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது. கொஞ்சம் மாற்றி போடணும். இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கலை. தேர்தல் வரும்போது எங்கள் மேலே வரும் பாருங்க பாசம். இந்த சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு. தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன், இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா. வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க. இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில். இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா. இது என் நாடு, இது என் நிலம், என் இறை என் மொழி. அதில் வழிபாடு செய்யணும்னா தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான். இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்கிறீங்க.